கிறிஸ்துக்குள் அன்பான தெய்வ பிள்ளைகள், உங்கள் ஒவ்வொருவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்தி வரவேற்கிறோம். இன்று காலையில் ஒரு தெய்வீக தொடுதல் மூலம் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். வேதத்தில் ஒரு வேத வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மீகா 2வது அதிகாரம் வசனம் 13 வாசிப்போம். தடைகளை நீக்கி போடுகிறவர் அவர்களுக்கு முன்பாக நடந்து போகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் தடைகளை நீக்குகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. அன்பு தெய்வ பிள்ளைகளே, இந்த கால வேளையிலே தடைகளை கண்டு சோர்ந்து போயிருக்கிறீங்களா? தடைகளை கண்டு பயந்து போயிருக்கிறீங்களா? தடைகளை கண்டு ஆட முடியாம அசைய முடியாத ஒரு சூழ்நிலை நீங்க வாழ்ந்து கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் சொல்றாரு, தடைகளை நீக்கி போடுகிறவர் உனக்கு முன்பாக நான் போறேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அல்லேலூயா. இந்த கால வேளையிலே தடைகளின் மூலம் மனிதர்கள் கொண்டு வருகிற தடை, பிசாசு கொண்டு வருகிற தடை, சூழ்நிலைகள் கொண்டு வருகிற தடை, நம்மோடு இருக்கிறதான பயணிக்கிறதான ஜனங்கள் கொண்டு வருகிற தடை, எந்த தடைகள் வந்தாலும், எத்தனை தடைகள் வந்தாலும் தடைகளை நீக்கி போடுகிற தேவன் நமக்கு முன்பாக அவர் சென்று கொண்டிருக்கிறார். இந்த வேளையில இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில எந்த விதமான தடைகளாக இருந்தாலும் அந்த தடைகளை நிச்சயம் ஆண்டவர் மாற்றுவார். அதை நம்புங்கள். சில நேரங்கள்ல இந்த பெங்களூர் பட்டணத்தில், அதாவது உங்களுக்கே தெரியும், நம்பர் 1 டிராபிக் பெங்களூர் தான் இந்தியாவிலே நம்பர் 1 டிராபிக்ல போயிட்டு இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் டிராபிக்ல நாங்கள் நின்று கொண்டு இருக்கும்போது சில நேரத்தில் எல்லாருமே அப்படியே ஃபுல்லாக 4 பக்கமும் வந்து ஜாம் பண்ணி விட்டுருவாங்க. சில நேரம் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த டிராபிக்ல யாராவது ஒருத்தர் அப்படியே வண்டியை நிறுத்திட்டு போவார். முன்னால் போயிட்டு எல்லாரையும் அந்த பக்கம் இந்த பக்கம் கையை காட்டி அப்படியே டிராஃபிக்கை கிளியர் பண்ணி விட்டுருவார். அன்பு தேவ பிள்ளைங்களை, நீங்கள் ஒவ்வொரு நாளும் டிராஃபிக்கை கிளியர் பண்ணும்போது, ஒருவேளை டிராஃபிக்கை நீங்கள் சந்திக்கும் போது, அந்த கிளியர் பண்ணுற ஒரு சுச்சுவேஷனை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்குள்ள இப்படிப்பட்ட ஞாபகம் வரட்டும், கர்த்தர் என்னுடைய தடைகளை நீக்கி போடுகிறவராக, இந்த டிராஃபிக்கை கிளியர் பண்ணுறதுக்கு ஒரு மனுஷன் போன போல என் வாழ்க்கையிலும் அவர் வருவார், செய்வார் என்பதை நீங்கள் நம்புங்கள். ஆண்டவர் கண்டிப்பா நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளையும் மாற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். யோபு சொல்லுகிறார், அவர் செய்ய நினைத்ததை தடுப்பவன் யார்? அவர் எனக்காக முன்குறித்திருக்கிறதை தடுப்பவன் யாரும் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில, குடும்பத்துல நமக்காக முன்குறித்திருக்கிறதை தடுக்கிறதுக்கு யாரும் இல்லை என்பதை இந்த காலை வேளையில உறுதியாக நம்பி அர்ப்பணித்து ஜெபிப்போம். அன்பின் தெய்வமே, இந்த காலை வேளையில் உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில தடைகள் மூலம் நாங்கள் சோர்ந்து போனவர்களா இருப்போம் என்று சொன்னால், ஒருவேளை இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் தடைகள் நிமித்தம் சோர்ந்து போனவர்களா இருப்பார்கள் என்று சொன்னால், கர்த்தர் எங்களுக்கு முன்பாக, இவர்களுக்கு முன்பாக சென்று தடைகளை மாற்றும். தடைகளை மாற்றுகிற தேவன் ஒருவர் இருக்கிறார் என்ற விசுவாசத்தோடு வாழ உதவி செய்யும். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.